இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சூர்யா சமோசா ஃபேக்ட்ரி அங்கே தான் வந்திருக்கும். இந்த இடம் எங்கே இருக்குன்னா கடலூரில் சாவடி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. இந்த ஃபேக்ட்ரியோட உரிமையாளர் மிஸ்டர் மகேந்திரன் சார். ஸோ அவர்கிட்ட என்னென்ன வகையான சமோசா வந்து செஞ்சிட்ருக்காரு, என்னென்ன ரேட்டில் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் சமோசா ஒரு வருஷமாக இது செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இங்கே வந்து 6 மாதம் ஆகுது. புத்துக்கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இந்த கடை இருக்குது. ஹோல்சேல் வந்து 7 ரூபான்னு கொடுக்குறோம். இங்கே ரீட்டைல் வந்து 10 ரூபான்னு போடுறோம். இந்த பிஸ்னஸ் அதாவது சமோசா இப்போ 1 இயர் ஆகுதுன்னு சொன்னீங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி எங்கே தொழில் பார்த்துட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி பெங்களூரில் சமோசா கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ எத்தனை வருடங்களாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? அங்கே வந்து ஒரு 15 வருஷம் இருக்கும். 15 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அங்கே 15 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ தனியாக வந்து தொழில் தொடங்கியிருக்கு இல்லையா, இதை எப்படி பார்க்குறீங்க? இது பரவாயில்ல. வேறு யாருக்கிட்ட வேலைக்கு போகாமல் சொந்தமாக ஒரு தொழில் செய்கிறதா இருக்குது. இப்போது நம்ம சமோசா செய்கிறதுக்கு நம்ம காலையில் எத்தனை மணிக்கு எழுந்து செய்வீங்க? ரெகுலராக ஒரு 2லேருந்து 3 மணிக்குள்ளே எழுந்துருவீங்க. அந்த சமோசா ஷீட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது வந்து இப்போ நைட்டே செஞ்சு வச்சுருவீங்களா? நைட்டே செஞ்சு வச்சுருவீங்க இல்லையா? அதுக்கு ஏதாவது மிஷின் யூஸ் பண்ணுறீங்களா சமோசா ஷீட் செய்கிறதுக்கு? மைதா அடிக்கிறதுக்கு மட்டும் மிஷினு, மீதி எல்லாம் இந்த தவாவில் போட்டு எடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா ஒரு சமோசா 7 ரூபா அப்படின்னு விற்பனை பண்ணுறீங்க. இப்போ கடையிலேருந்து இங்கே நேராக வந்து வாங்கிட்டு போகிறாங்களா, நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு கடையில் கொடுக்குறீங்களா? சில பேர் வந்து வாங்குறாங்க, நாங்களும் டெலிவரி கொடுக்குறோம். 2 பேர் லைன் மேலே போகிறாங்க. ஓகே. எவ்வளோ கஸ்டமர்ஸ் டெய்லி வராங்க ஹோல்சேலில் வாங்குறதுக்கு? ஹோல்சேல் வந்து ஒரு 1000 சமோசா போய்கிட்டு டெய்லி 1000 சமோசா போயிட்டு இருக்கு. ரீட்டைல்லையும் ஈவினிங் டைமில் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. சாயந்தரம் வந்து சிக்கனு, முட்டை சமோசா, சிக்கன் சமோசா, ஆனியன் சமோசா. 3 வகையான சமோசா போடுறீங்க இல்லையா? இப்போது முட்டை சமோசா எவ்வளோண்ணா கொடுக்குறீங்க ஹோல்சேலில்? ஹோல்சேல் முட்டை சமோசா கொடுக்கறது இல்லை, இங்கே கடைக்கு மட்டும்தான் வச்சுக்கிறது. அப்புறம் ஆனியன் சமோசா 7 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ஆனியன் சமோசா இங்கே கடையில் 10 ரூபா. கடையில் 10 ரூபா, ஹோல்சேலில் 7 ரூபா. சிக்கன் சமோசானா ஹோல்சேலில் யாரும் வாங்குறது இல்லை, 20 ரூபா சிக்கன். 20 ரூபா சிக்கன். எப்போ ஈவினிங் டைமில் கொடுக்குறீங்களா, மதிய டைமில் கொடுக்குறீங்களா? ஒரு 3 மணிக்கு மேலே போடுவோம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா சமோசா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கடையில் ஆனியன் சமோசா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனியன் சமோசாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பெரும் அளவில் மக்கள் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஊரில். என்ன தான் பீஸா பர்கர் வந்தாலும் சமோசாக்குன்னு ஒரு தனி மவுஸ் இருக்குது. இப்போ நான் வீட்டிலே பார்த்தீங்கன்னா வந்து இப்போது சமோசா நான் 2 டைம்ஸ் வந்து இந்த கடையில் வாங்கிட்டு போயிருக்கேன். ஈவினிங் டைமில் நல்லா சமோசா பார்க்கறதுல பெருசாகவே இருக்கும். வேறு கடையில் நான் வாங்கி சாம்பார் தவிர இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து குவாலிட்டியாக இருக்குது. ஃபார்ம் ஆயில் போட மாட்டோம், ரீஃபண்ட் சன்ஃப்ளவர் ஆயில், இது போல் நல்ல எண்ணெய், நல்ல வெங்காயம், நல்ல குவாலிட்டியாக பண்ணுறதால நம்ம கரெக்டான இது கூட. ஏன்னா நீங்கள் நான் 2 டைம்ஸ் வாங்கிட்டு போயிருக்கேன். வீட்டுக்கு வாங்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சமோசா தான் சாப்பிடான்னு பார்த்தேன். எல்லாமே வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃபு, என் பையனே 2 சமோசா வந்து சாப்பிட்டான். கண்டிப்பாக இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பீஸா பர்கர் அப்படி தானே பசங்க போயிட்டு இருக்காங்க. பட் சமோசா வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதனால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைஸ் வைஸும் பெருசாக இருக்குது. நான் வந்து ஒரு சில கடையெல்லாம் சாப்பிட்ருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா டீ கடையில் போய் சாப்பிடுவோம், சைஸ் சின்னதாக இருக்கும். சரி, இப்போ 7 ரூபா கொடுக்குறீங்களா? இதுக்கு முன்னாடி என்ன விலையில் கொடுத்தீங்க இந்த சமோசா? முன்னாடி 7 ரூபா தான். நம்மகிட்ட எப்போதுமே 7 ரூபா ஒரே ரேட்டு. யாருக்கு ஜாஸ்தி கம்மின்னு சொல்கிறது இல்லை, ஒரே ரேட்டு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ எத்தனை பேர்னா இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க? சப்ளையர் 2 பேர், மாஸ்டர் ஒருத்தர், நான், என் பையன் லீவில் இருக்கும்போது என் பையன் கூட ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஷீட் நம்ம நைட்டே செஞ்சு வைக்க முடியாதா? இது காலையில் இருந்தால் செய்யணும் அந்த ஷீட்டு? நைட்டு செஞ்சு வச்சது. இப்போ கட் பண்ணி சமோசா போட ஆரம்பிச்சிடுவோம். ஓகே. ஸோ மசாலாலாம் நீங்களே தான் செய்கிறீங்க? மசாலா இப்போது உங்கள் பசங்க இருக்காங்களா, அவங்களுக்கும் செய்ய கற்றுக் கொடுத்துட்டீங்க? என் பெரிய பையன் செய்வான். பெரிய பையன் ஃபுல்லாகவே செய்வார். இப்போ அந்த ஷீட்லேருந்து மசாலேருந்து எல்லாமே வந்து செய்வாங்க. ஸோ மசாலா எந்த அளவுக்கு இப்போ வேறு ஒரு கடை சம்சாக்கும் உங்கள் கடை சம்சாக்கும் மசாலா டேஸ்ட் எப்படி இருக்கும்? அது அவங்கவுங்க. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் வந்து இங்கே சாப்பிட்டுருக்கேன். நம்ம சமோசா சாப்பிட்டவங்க திரும்ப லைக் பண்ணி தான் வராங்களே தவிர, நானும் பொதுவாக ஆர்டர் போய் யாருக்கிட்டையும் கேட்குறது இல்லை. அவங்களாவே ஆர்டர் நல்லா இருக்குது சமோசா, ஒரு கடையில் வைக்கும்போது இந்த சமோசா எங்கேருந்து வருதுன்ட்டு அப்படி கேட்டு அதுக்கப்புறம் வேறு கடைக்கு அப்படியே போய்கிட்டு இருக்கு. பொதுவாக ஆர்டருக்கு நான் போய் கேட்குறது இல்லை, அப்படியே இந்த கடை அந்த கடை அந்த கடைன்னு அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில், அதாவது டன்சானியான்ற ஒரு கண்ட்ரியில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கேயும் சமோசா ரொம்ப ஃபேமஸ்ஸு. சமோசா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விற்பாங்க. அங்கே பீஃப் சமோசா விற்பாங்க, சிக்கன் சமோசா, வெஜ் சமோசா வந்து விற்பாங்க. அங்கே இதில் வந்து பாதி தான் இருக்கும். வந்து 600 ஷில்லிங் சொல்லுவாங்க அந்த ஆஃப்ரிக்கன், அதாவது டன்சானியன் மணியில் 600 ஷில்லிங்னா வந்து ஒரு 17 ரூபா வரும். 17 ரூபா 16 ரூபா வந்து இந்தியன் மணி. சின்ன இதில் பாதி சமோசா தான் சைஸ் இருக்கும்.
கண்டிப்பாக. அதேமாதிரி சிக்கன் சமோசாலாம் பார்த்தீங்கன்னா 2000 ஷில்லிங்ஸு, 70 ரூபா வரும் ஒரு சமோசா. அதாவது ஆஃப்ரிக்காவில் சொல்கிறேன் நான். கண்டிப்பாக. பீஃப் சமோசா பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஷில்லிங் சொல்லுவாங்க. அதோட நம்ம ஒரு 15 ரூபா வரும்னு வச்சிங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. அது வந்து அதோட டபுள் மடங்கு இது. கண்டிப்பாக வந்து கடலூரில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சமோசா இது வரைக்கும் யாரும் எங்கேயும் நான் பார்த்தது இருக்கு. சில இடத்த போடுறாங்க, இருந்தாலும் இந்த குவாலிட்டி கொடுப்பாங்களான்னு. ஸோ இந்த இடம் தெரிஞ்சு எப்படி வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க, இங்கே செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு? மெயின் ரோடுன்றதால பார்க்குறாங்க, போகிறாங்க. இது சமோசா போட ஆரம்பிச்சிட்டாவே அதோட வாசனை தானாகவே வெளியே வந்துடும். அதை பார்த்துட்டு இங்கே சமோசா போடுறாங்க அப்படின்ட்டு இப்போ காலையிலேருந்து ரீட்டெயிலில் ஓட ஆரம்பிச்சு. ஸோ ஃப்யூச்சரில் வந்து என்னென்ன மாதிரி சமோசாலாம் நீங்கள் ஏதாவது வகையான வேறு டைப் கொண்டு வரலான்னு இருக்கீங்க? உருளைக்கிழங்கு சமோசா போடலான்ற ஐடியாவில் இருக்குது. அது இன்னும் இந்த மே மாதம் சம்மர் முடிச்சுடா, வெயிலெல்லாம் முடிச்சுடானா அதுக்கப்புறம். இப்போ நீங்கள் சமோசா சைஸ் பெருசாக இருக்குது இல்லையா? இப்போ 7 ரூபா கொடுக்குறீங்க. இப்போ ஏதாவது ஒரு இப்போ கல்யாண ஆர்டர் அந்த மாதிரிலாம் ஒரு ஃபங்க்ஷன் ஆர்டர் அந்த மாதிரி வந்திருக்கா? இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ வந்திருக்கு கல்யாண ஆர்டரு, எலெக்ஷனுக்கு ஆர்டரு, மீட்டிங் அது இதுன்னா 300 400, பீச்சில் புத்தக கண்காட்சி அது இது நடக்கும்போது ஆர்டருக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எந்த சீசனில் சமோசா அதிகமாக வந்து விற்பனை ஆகுது? மழை சீசன் தான். மழை டைமில் மழை பெஞ்சு விட்டுச்சுடானா கொஞ்சம் நல்லா போகும். இப்போ கொஞ்சம் கம்மியாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து இப்போ நிறைய மிஷின்ஸ்லாம் வந்துச்சு பார்த்துருக்கீங்களா? இப்போ சமோசா வந்து செய்கிறதுக்கு வந்து நிறைய மிஷின் வந்துருச்சு. ஆமாம். ஸோ அதுக்கும் நம்ம இப்போ மேனுவலாக செய்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அது வந்து மிஷின்லன்றது இப்போ நைஸாக வரும். பொதுவாக எண்ணெய் குடிக்கும் அந்த சமோசா, வச்சு சாப்பிட முடியாது. இது மிஷினில் மைதா அடித்து நம்ம கையால் செய்யும்போது அதுக்கான டேஸ்ட்டே தனியாக வந்துடும். கையில் செய்கிறது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதான் நான் பார்த்துருக்கேன். கடையில் பார்த்தீங்கன்னா மிஷினில் செஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப அந்த பொன் வறுவலில் இருக்காது. அந்த கலரே ஒரு மாதிரி ஒயிட் கலர் மாதிரியே, ஒயிட்டும் எல்லோவும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் கையில் செய்கிற சமோசா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நல்லா அந்த பொன் மருவில் ஒரு ரெட்டிஷ் கலரில் வந்து இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நாங்கள் வந்து நான் வேலைக்கு போகும்போது காலையில் போய் ஒரு 6 மணிக்கே வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் போனோம் அப்படின்னா சமோசா விற்கும். எப்போ காலையில் சூடாக எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அது பின்னாடி வந்து இவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குன்றது நமக்கு இப்போ தான் தெரியுது. இது வந்து சமோசா போடுறேன்னு சொல்கிறதோட நைட்டு எல்லோரும் தூங்கும் போது நாங்கள் முழிச்சிக்கிட்டு வேலை செஞ்சு அது ஹார்ட் ஒர்க்கு. இந்த சமோசா கடைனாவே பொதுவாகவே ஹார்ட் ஒர்க் அதிகமாக இருக்கும். இப்போது ஒரு நாள் எவ்வளோ நேரம் நீங்கள் தூங்குறீங்க? காலைல 10 மணிக்கு முடிச்சோன்னா ஒரு 4 ஹவர் 5 ஹவர் தூங்குவோம். திரும்ப சாயந்தரம் 3 மணிக்கு எழுந்துச்சு சமோசா போட்டு இந்த பதிரி எடுத்து வச்சுடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் இருக்குது இல்லைங்களா? அந்த ஷீட் சூப்பர் மார்க்கெட்லாம் போனோம் அப்படின்னா வந்து இந்த ஷீட் வந்து தனியாக ஒரு கவரில் வைப்பாங்க. இப்போ நம்ம இந்த ஷீட்டை வாங்கிட்டு போயிட்டு வீட்டிலே செய்யலாம். ஆனால் என்ன தான் அந்த வீட்டில் அந்த ஷீட் வாங்கிட்டு போய் சொன்னால் இந்த டேஸ்ட் வராது. இப்போ தனியாக அந்த மாதிரி யாராவது ஒரு சூப்பர் மார்க்கெட்லேருந்து வந்து உங்களுக்கு ஷீட் மட்டும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்கிறாங்க. அது நமக்கு இங்கே கடைக்கு செய்கிறதுக்கே முடியல இதில், அதனால் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிடுறது. நீங்கள் சமோசா வேணா வாங்கிக்க, ஷீட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு. எதனால் அது அந்த கடையில் நம்ம கொடுக்குறாங்க இல்லையா? அது ரொம்ப நாள் வச்சுருக்கிறதுனால டேஸ்ட் கிடைக்கலையா அந்த ஷீட்டில்? அது வந்து மிஷினில் எடுக்கிறதா இருக்கும். அதை பற்றி சரியாக தெரியல. ஆனால் மிஷினில் எடுத்தால் அவ்வளோ. ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து 2 டைம்ஸ் வந்து செஞ்சுருக்காங்க. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த ஷீட்டு செஞ்சுருக்காங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி மேனுவலாக செஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட் வந்து அதில் வந்து வரமாட்டேது. ஸோ கண்டிப்பாக உங்களோட நம்பர் இருக்குல்லண்ணா, உங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா நான் இந்த யூடியூப் வீடியோவில் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து உங்கள் நம்பர் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து கஸ்டமர்ஸ் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஹோல்சேலில் வாங்குறவங்க, ரீட்டெயிலர் வாங்குறவங்க ரோட்டில் போகும்போது வாங்க போகிறாங்க. கண்டிப்பாக வந்து ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க மேக் பண்ணுற சமோசா வந்து சைஸ் வந்து ரொம்ப பெருசு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு இப்போ தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இதே சமோசா வந்து ஒரு 15 ரூபா 25 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. வேல்முருகன் தேட்டருக்கெல்லாம் நான் கொடுத்துருக்குறோம். அவங்க டைமிங் சொல்லாமல் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது. இதுக்கப்புறம் புது படம் வரும்போதெல்லாம் ஆர்டர் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே ஒரு சில டீ ஷாப்லாம் நான் வந்து அது அவங்களோட இது. ஆமாம், இல்லை அது சைஸ் வந்து ரொம்ப சின்னது. என் சமோசாவே சில இடத்து 15 ரூபாய் வரைக்கும் 15 ரூபா விற்கிறாங்க. இல்லை சைஸ் பேசு தாராளமாக விற்கலாம். அது இப்போ நீங்கள் ஒரு அவங்க டேலண்ட் அந்த இடத்த பொறுத்து வியாபாரம் பண்ணுறதை வச்சு அது போகுது. கண்டிப்பாக நான் ரொம்ப நன்றி. எங்கள் சேனலால் வந்து உங்கள் பிஸ்னஸ் இன்னும் மேலும் மேலும் வளரணும். எங்கள் சேனல் சார்பாக வந்து உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். உங்கள் நம்பர் இருக்கும். கண்டிப்பாக இந்த கடலூரில் பாண்டிச்சேரி அந்த மாதிரி இருக்கவங்க அவங்களுக்கு ஏதாவது சமோசா வேணும், ஃபங்க்ஷன்ஸுக்கு வேணும், கடைங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப இவங்க ஹோல்சேலில் வாங்கிட்டு போகிறாரா? இல்லை ரீட்டெயிலர். அவர் ரெகுலர் கஸ்டமரா? காலை இந்த டைமுக்கு வந்துடுவார் கரெக்டாக?
இப்படி போகும்போதே வாங்கிட்டு அப்படிங்களா? சரி. இவர் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கஸ்டமர். இப்போ ஒரு டைம் வந்து காலையில் 5:30 ஆகுது, இங்கே வந்தாங்க. ஆனால் நீங்கள் டேஸ்ட் எப்படின்னா இருக்குது? எவ்வளோ நாளாக இங்கே சமோசா வாங்கி சாப்பிட்டுட்டு? நான் நைட் வண்டி ஓட்டுறேன், ஆட்டோ ஓட்டுறேன். எப்பயுமே ரெகுலராக வரக்குள்ள இந்த பக்கம் இந்த கடையை அப்போ வரக்குள்ள பார்த்தேன். டேஸ்டிங் வந்து எல்லாமே நல்லாயிருக்கு. அந்த மசாலா அந்த இதே ஊர் தான், எப்பயுமே ரெகுலராக வந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். நிறைய கஸ்டமர்ஸ் நிறையா எல்லாருமே வருவாங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லியிருக்கீங்களா இங்கே சமோசா சைஸ்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வருவாங்க. ஆட்டோவில் வந்தோன்னா குரூப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோடு தான் வந்து சாப்பிட்டு தான் போவோம். நல்லாயிருக்கும். ஓகே, ரொம்ப நன்றிண்ணே. சரிங்க.